அற்புதமான தத்துவங்கள் பேசக்கூடிய ஒரு அருமையான பேச்சாளர் சுப்பிரமணிய சிவா சார். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா வந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு கலைத்துறையை ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஒரு துறை மேன்மை அடையும். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு 5 இருக்குன்னா அதில் நம்பர் 1ல் ஐயாவுடைய நிறுவனம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய படிக்கிற பசங்களை ஐயாவுடைய கல்வி நிறுவனத்தில் தான் படிக்க வைக்கணுன்ற மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விஐடியாக இருக்கும். ஐயாவே இங்கே வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் அரசை படம், இந்த படம் ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது, கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும், கல்வி என்பது மானிடத்தினுடைய உரிமை, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும், அடுத்தது அவனுக்கு பிறகு வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியுன்றது தான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை. குறிப்பாக கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்வாங்க. இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது, துணைக்கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது. கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தகனா, ஒருத்தனை கல்வியை தப்பில்லாமல் படிச்சுட்டான்னா அவனுக்கு துணையே தேவை கிடையாதுன்றது இந்த திருக்குறள் முடியாது. அதனால தான் இந்த திருக்குறளில் துணைக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்ன ஒரு கண்டென்ட் பாருங்க அதில். அப்போ இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம். குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் பெருங்காரணத்தால தமிழர்கள் தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வள்ளலார் திருக்குறளை அதாவது திருக்குறள்ல சொல்லி தந்திருக்கார். அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறளை அவ்வளோ பெருசா யாரு பேசுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ மாபெரும் ஒரு சிறந்த நூல், சிறந்த இலக்கியம் உள்ள நூல். மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மாடு பேசும், அம்மான்னு கத்தும், ஆனா அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது. அதனாலதான் அதுக்கு மொழி கிடையாது. இப்ப நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும், அதுதான் மொழி. அதனால அப்படி ஒரு இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு செம்மொழி நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க கூகுள்ல போனீங்கன்னா இந்த வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே வந்துடும். அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள். அதனால இந்த படம் ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது, அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது. ஒரு போராடி என்னன்னா ஒரு சாதாரண கடை மனிதனுக்கும் நீதி சேரணும் அப்படின்றதான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது. அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க, நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி. அடுத்தது இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒரு கிரண், சூரியகிரண். ஆனால் இடையில அவர் கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாதால தவறுனால அந்த பொறுப்பை சிறப்பாக தயாரிச்சும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தார். அதோடு இல்லாமல் அந்த பேரை பார்க்க கரெக்டாக அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு. அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மாண்பு. அந்த இதை சிரிப்பை போலவே மனசு உள்ள இவர் இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இதில் நம்ம வினோத் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போகிற வினோத்துக்கு வாழ்த்துக்கள். துள்ளாத மனம் துள்ள ஆல் சாங்ஸ் ஹிட்டு. நாங்கள்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும்போது துள்ளாத மனம் துள்ளதை கண்டினியூஸா 3 தடவை பார்த்ததுல துள்ளாத மனம் துள்ளமும் முதல் மரியாதை அண்டு புதுவசனம் இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்தா 3 தடவை பார்த்துருவோம் அப்படியே கண்டினியூஸா. அதுல துள்ளாத மனம் துள்ள அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு. கல்விக்கு விஜய் இன்னைக்கு விருதம் தராரு. ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றவங்க கல்வியை மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு.
ஐயாவுக்கு வந்து இப்ப ஐயா அடுத்தது வந்து ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகச்சிறந்த அரசியல்ல இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர். ஐயாவுக்கு மீண்டும் நன்றி. ஐயா வந்து மிகப்பெரிய அவங்க தந்தையினுடைய பேரை நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் அவங்க தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி. பாரதி மிகச்சிறந்த, அதாவது விஜயாண்டனி படத்துக்கு எல்லாம் ஓப்பனிங் சாங் அடிப்பாரு அவரு. அடுத்தது இப்ப ரஜினி படம், விஜய் படம் எல்லாத்துக்கும் அவர் எழுதணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பணிபுரிந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவன் வந்து ரொம்ப கம்மியா பேசணும்னா சத்யா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவிச்சு உட்கார்றேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு முதல்ல ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்களோட அரசி படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம வேந்தர் ஐயாவால் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்கோம். எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட இந்த அரசி படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ட்ரெய்லர் வெளியீடு. இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல படமும் வந்து வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயாவோட வாழ்த்தோட படத்தோட மேக்சிமம் அதாவது 90% ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை விஐடியும் வேலூர் விஐடியும் தான். படத்துக்கு எங்களுக்கு வந்து பூஜை போட்டு எங்களுக்கு விளக்கேற்றி தொடங்கி வச்சதும் எங்களோட வேந்தர் ஐயா கரங்களால் தான். அதை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும். அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்கான என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஐயா கிட்ட உதவின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும். எங்களுக்காக வந்து எங்கள் ஐயா வந்து உடனே சரி போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு ஐயா செஞ்சு நிறைய பெரும் உதவி எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. நன்றி கடன் பட்டிருக்கோன்னுட்டு ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது. இந்த நன்றி கடனை தீக்கணும் அப்படின்னால எங்களுக்கு வந்து 7 ஜென்மமும் எங்களுக்கு வந்து தேவை. அந்த அளவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அரசியோட இயக்குனர் இந்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ராஜராஜன் சார் வந்து படத்தில் பாதி நேரத்தில் இருந்து படத்தை இயக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால் வந்துட்டு இந்த நேரத்தில் சூரியகிரண் அண்ணாவுக்கு நான் ஒரு வணக்கத்தை வேணும் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்துட்டு அருண் பாரதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நிலவை பார்த்திபன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நானும் ஒரு பாடல் இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கேன். திரைப்படத்துறைக்கு நான் முதல்ல பாடலாசிரியராக தான் அறிமுகமானேன். என்னை அறிமுகப்படுத்தின குரு வந்து ஏஆர்கே ராஜராஜன் சாருங்கிறத நான் வந்து பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவர் தான் இங்கே முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் நினைஞ்சு ஒரு 7 வருடமாக சினிமா துறையில் வந்து நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட முதல் தயாரிப்பான அரசு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் வந்து நினச்சிக்கிட்டு அந்த கனவோடையே நான் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. சுப்பிரமணியம் சிவா சார் வந்துட்டு நம்ம படத்தில் வந்து ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வரலட்சுமி சரத்குமாருக்கு சீனியர் லாயர் அவங்க தான் நலங்கின்ற ஒரு கேரக்டர். வேந்தர் ஐயாவோட நம்ம வேந்தர் ஐயா வந்து விஐடியை மட்டும் நிறுவலை, தமிழ் இயக்கத்தில் நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் தமிழ் இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஐயாவுக்கு நாங்கள் துணை தமிழ் இயக்க பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தமிழர்கள் தமிழில் பெயர் சூட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் வந்து 60,000 தூய தமிழ் பெயர்கள் கொண்ட புத்தகத்தை நாங்கள் வந்து தமிழ் இயக்கத்தில் வெளியிட்டிருக்கோம். சிகாகோ மாநாட்டில் வந்து வேந்தர் ஐயா வந்து வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் 2 வரிகள் எழுதணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மக்கள்கிட்ட இந்த செய்தி வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வந்து அப்படியே ஒரு குடும்பத்தில் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிறைவை தருது. எந்த முலாம் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக எல்லாமே ரொம்ப ஈரமாக நாங்கள் எல்லாம் பழகின ஒரே குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேந்தர் ஐயாஸ் பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி மிகுதி நேரம் வந்து தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாரதிதாசன் சொன்னது, மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படின்னு சொல்லுவார், சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னார். அது வந்து வெற்றியின் சங்கே முழங்கு என்று சொன்னானா, இல்லை மெல்ல மெல்ல தமிழ் இனி சாகும், அவ்வாறு செத்து விட்டால் அங்கே ஒரு சங்கு ஒலிக்க வேண்டும் அல்லவா, அதற்காக சங்கே முழங்கு என்று சொன்னானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்தது. ஆனால் இப்போ வேந்தரையெல்லாம் பார்க்கும்போது ஒருபோதும் தமிழ் சாகாது, என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும், அது வெற்றியின் சங்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி ஐயா. அப்புறம் வந்து சுப்பிரமணியம் சிவா அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி திருக்குறள்லாம் சொன்னாங்க. கற்க கசட கால் இல்லாமல் இருக்கணும்னா, இன்னொருத்தன் காலில் நிற்காமல் இருக்கணும்னா நம்ம சொந்த காலில் நிற்கணும்னா கல்வி தான் முக்கியம் அப்படின்னாருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக அரசி வந்திருக்கு. ஏன்னா ஐயா வந்து தன்னுடைய கல்வி நிறுவனம் மூலமாக நிறைய பேருக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ சினிமா துறையில் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த படத்துலையும் ஒரு பாடம் எடுத்துருக்கிறாரு. அந்த பாடம் எப்படி கல்லூரியில் நிறைய இளைஞர்களுக்கு நல்ல வெளிச்சமுள்ள எதிர்காலத்தை கொடுத்ததோ, அது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு வெளிச்சமுள்ள எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றிங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் ஏஆர்கே ராஜராஜா அவர் வந்து அறிமுகப்படுத்தினதில் நான் ஒரு துளி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, சூரியகிரண் சாருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து இயக்குநருக்கு கொடுத்து பாக்கி பல அவர் நினச்சது முன்னறிவே அவர் அந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தான் பெற்றவை தனக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்து பார்க்கக்கூடிய பண்பாட்டு எப்பவுமே இருக்கு. அது நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவர் உருவாக்கின கவிஞர்களை வரவிட்டு என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் செல்வா சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சுபாஷ் சார் எங்கே பார்த்தாலும் கவிஞர் மிகப்பெரிய அன்பு பாராட்டுவார். அப்புறம் வந்து வரலட்சுமி மேடம், வினோத் சார் வந்து எப்போ பாரு பிஸி. நான் ஏதாவது ரெக்கார்டிங் கேட்டு போனால் அங்கே டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு. எங்கேயாவது நான் ப்ரெஸ் மீட் போனேன்னா அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேங்கிறாரு. அன்றைக்கி நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளைட்டில் ஏறி ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன், பக்கத்து சீட்டில் பார்த்தா வரதா உட்காந்துருக்காரு. எங்கெங்கே போகிறீங்கன்னா நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் மதுரைக்குன்றாரு. ஸோ அது மாதிரி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நேரம் இல்லாத அளவுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். வாழ்த்துக்கள். நன்றி. வேந்தர் ஐயா உட்பட அனைத்து பத்திரிகையாளர் தோழர்களுக்கும் வணக்கம். அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு மாணவராக வந்து இன்னைக்கு இந்திய அளவில்னு சொன்னாங்க, உலக அளவில் இன்னைக்கு விஐடின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தேன்னா விஐடிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன், விஐடிலேருந்து வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு கல்வி சேவை வந்து அவர் செய்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய வசதி புகழ் எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது இந்த வயதில் அவர் அழகாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் எப்படி அவரால் இயங்க முடியுது, எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் வந்து இது தமிழ் மீது அவர் கொண்ட அந்த பற்று தான்ன்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. இந்த அரசு படம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா அப்படிப்பட்ட கைகளால் துவக்கப்பட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வெளியிட்டாங்க, ஐயா அவர்கள் பார்த்தாரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர். ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற கேமராமேன் செல்வா உட்பட வரலட்சுமி மேடம், ராஜா சார் மேடம் எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பு இதில் தெரியுது. இன்றைக்கி ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோ ஓரியன்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி நிறையா வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிமை இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இவ்வளோ மெசேஜோட ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய உங்களுக்கு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும். இந்த இப்படி ஒரு பீரியடில் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி வரும். இப்போ நயன்தாராலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியடில் கேஆர் விஜயாலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ், ஒரு பீரியடில் ராதிகா, அந்த மாதிரி நிறையா வந்தாங்க. இந்த படத்தை அரசி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிம்ஸ், குறிப்பாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரும்னு இந்த இடத்துல நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ இதில் பங்கு பெற்ற என்னுடைய அருண் பாரதி உட்பட எல்லாருமே, இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அவ்வளோ பேருமே அந்தளவுக்கு இது ஒரு டெடிக்கேஷனோட சொன்னார்ல, மொட்டை மாடலில் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் 2 விஷயம், இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, இன்னொன்று இந்த படத்தை துவங்கி இந்த படத்துக்கு முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வேந்தர். ஸோ அவருடைய அந்த ராசியான அந்த பொற்கரங்களால் ஆரம்பித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி வந்து பத்திரிகையாளர் தொழிலுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லேட் ஆனதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகணும். இந்த படம் வந்து
நிறைய விஷயத்தை வந்து முன்னெடுத்ததுனால இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு மீடியாவில் ப்ரொமோட் பண்ண முடியுமோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத அதன் மூலமாக கேட்டுக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். சாரி, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யர் பேஷன்ஸ். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறேன். பயமரியா, பிரம்மை, மகாராஜா, இந்தியன் 2. ஸோ இப்போது இந்த மந்த்லி 4th மூவி நினைக்கிறேன் அரசி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ராஜராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படத்துக்கு வர்றதுக்கு. ஏன்னா முதல்ல சினிமாவில் சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருந்தேன். ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு பேருதவியாக சர்வைவல் ஆனதுக்கு காரணமே அண்ணனை தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி. அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருப்பேன். ஆல்மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ எடுத்திருக்கிற இந்த படங்களாக இருந்தாலும் சரி. சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இயக்குனர் அரசியோட இயக்குனர் சூரியகிரண் அவர் நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெண் பொருள் கொடுக்குற எல்லாருமே, தானமாக கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம். ஆனால் இறைவனுக்கு நிகராக நம்ம யாரை பார்ப்போம்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்வாங்க. அந்த விதத்தில் இறைவனாக அங்கே வந்திருக்கிற ஒரு வேந்தர் ஐயாவை நான் வரவேற்கிறேன். பாதி நேரம் தமிழுக்கும் மீதி நேரம் தமிழுக்கும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு எல்லாம் வந்துருச்சு, ரிட்டையர் லைஃப்பில் அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் ஒரு போராளியை வாழ்ந்துகிட்டு இருக்க வேந்தர் ஐயாவை நான் வணங்குறேன். இந்த படத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறத நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா வணக்கம் ஐயா. அப்புறம் செல்வா சார் இப்போ நம்ம சொன்னோம்னு வச்சுங்க, என்னப்பா நான் ரொம்ப வயசானவன் நான் ட்ரீட் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிடுவார் அவர். ஏன்னா தொழிலாளர் தொழிலிருந்து நம்ம பார்த்து உயர்ந்த ஒரு கேமராமேன். ஸோ அரசியல் விழாவுக்கு வந்திருக்க ரொம்ப நன்றி. அப்புறம் என்னை தூரத்துலேருந்து எப்பவுமே கண்காணித்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னுடைய அண்ணன் குருநாதர்னு சொல்லலாம், சுப்பிரமணிய சிவன். தேங்க்யூ நான் வந்ததுக்கு. ஓகே. அப்புறம் இன்னைக்கு தான் ஒருத்தரோட அறிமுகம் கிடச்சிது, நம்ம சுபாஷ் அண்ணன். ரொம்ப நன்றி உள்ள அறிமுகம் கிடைச்சது. அப்புறம் அந்த திமிருக்கே பிடிச்சவன் நம்ம அருண் பாரதி சாரை தேங்க்யூ வந்ததுக்கு. அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா, ஆவடி வரலட்சுமி அக்கா, அவங்க ஒரு கவிஞர், தயாரிப்பாளர். இது எல்லா தன்மையும் கொண்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ அரசியலில் நான் கடைசியாக தான் வந்தேன். நான் ஆஃப்டர் சூரியகிரண் சாருக்கு அப்புறம் தினேஷ்க்கு அப்புறம் தான் நான் இது உள்ளே வந்தேன். நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு ராஜராஜன் அண்ணன் இதை சேர்த்துருக்காரு. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி நீங்கள் மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணுன்றது தாழ்மையை கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்கள், இந்த காலதாமதமானதுக்கு நான் தான் காரணம், ஆகவே பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இந்த படத்தின் இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே, தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே, திரு சுபாஷ் அவர்களே, இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள். இன்றைக்குத்தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள், எத்தனை நிமிடம்? இந்த 2 நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் ஒரு 70 வருஷமா சினிமா பார்க்குறேன். நான் பார்த்த முதல் படம் பராசக்தி. நான் ஷூட்டிங்கையும் பார்த்துருக்கேன். நான் குடியாத்தத்தில் படிக்கும் பொழுது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள்னு நினைக்கிற படம் ஒன்று தயாரித்து அந்த ஷூட்டிங்கை ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். குடியாத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசிரியரிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம். நான் இப்போ 7வது 8வது படிக்கிறேன். 51 52 இருக்கும். அப்போதுதான் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்குக்கு என்றுதான் சொல்வார்.
ஆனால் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தான். அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார்கள். ஓரிரவு, வேலைக்காரி, இப்படி படங்கள். அதேபோல் கலைஞர் அவர்கள் எழுதிய பராசக்தி, இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை, சமுதாய சீர்திருத்தங்களை, அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள். அது இன்னும் தொடர்கிறது. ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது. சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம். இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள். பழைய படங்களுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம். நிறைய இப்போ தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போ அந்த காலத்திலே வந்ததில்லை. இப்பொழுது வருகின்ற படங்களை எல்லாம் அவளால் வெளியிட முடியாமல், தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன். அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தவங்களால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று. அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம், இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. காரணம், நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார். வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள், அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. இங்கே சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றியும் எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள். தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும். வெறும் தமிழ் பற்று மட்டுமல்ல, தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து, அதில் முக்கியமானது கல்விதான். தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும். நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும். வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை, கடுமையான உழைப்பு தேவை. இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, எல்லோருக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ் மொழி. உலகத்தினுடைய பழைய மொழிகள் 7 மொழிகள் என்று சொல்வார்கள். அந்த 7 மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன. கிரேக்கம், லத்தீனம் போன்றவைகள்லாம் எழுத்தும் மாறிவிட்டன, பேச்சும் மாறிவிட்டன. ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான். அதனால்தான் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன்னிதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வாயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து பாடுது என்று பாடினார்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு UITயில் படித்த மாணவர்கள் 84 நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது. இப்போ இன்றைக்கி இரவு நான் போகிறேன். நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிகாகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். சிகாகோவிலே ஒரு 100 பேர் இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகுப்பை சார்ந்த குழந்தைகள் தான். இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது. நான் முதல் தடையாக நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு 2000. எங்களுக்கு சுற்றி காட்டுறவங்க 2 பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள். அவங்க யாருன்னு கேட்டால், தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும்,
தென் மாவட்டம் தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான் எங்களுக்கு வாஷிங்டனையே சுற்றி காட்டினார். அதை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு போய் விடும் என்று அந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும். இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது. அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்குண்டு. ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள். நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைமை தாங்குவது. இந்த திரைப்படத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்பொழுது எல்லா படமுமே இங்கே தான் எடுப்பார்கள். 4-5 மொழிகள் எடுப்பார்கள். இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடைசியா பஞ்சுட்டேல